என்னம்மா கல்யாண பொண்ணு? அப்புறம் மாப்பிள்ள எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான். அவரோட ஹேர் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுக்கா ஃபீல் பண்ற? அவருக்கு சாய்ரா ஸ்பெஷல் ரீக்ரோத் ஆயில் வாங்கி கொடு. ரீக்ரோத் ஆயிலா? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகைகள் இப்போ நம்ம கையில. இதை யூஸ் பண்ணா முடி இல்லாதவங்களுக்கு முடி வளருது நேச்சுரலா. ஆர்டர் பண்ணா போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும். இனி முடிய பத்தின கவலை வேண்டாம். சாய்ரா ஹெர்பல்ஸ் இருக்கு. சாய்ரா ஹெர்பல்ஸ் இது ஒரு டாக்டர் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். நிறைய பேருக்கு முடி வராதுன்னு சொன்ன கேஸுகளுக்கெல்லாம் நாங்கள் சக்ஸஸாக பண்ணி ஃபீட்பேக் வாங்கியிருக்கிறோம். அடிக்கடி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர்ஸில் வந்து டைஃபாய்டு வரும் வருஷம். அந்த மாதிரி பர்சன்களுக்கு வந்து இல்லை நிறைய வரும், முடியும் நிறைய கழிஞ்சிரும், நிறைய லாஸ் ஆகிட்டு தான் குழந்தைங்க வந்து மண்டை தெரியுதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் கேப்சூல் வந்து ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டிக்கும் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் ஃபீவருங்க வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாது. எங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம் நீங்கள். 25 இயர்ஸ் வந்து முடியே வராதவருக்கு வந்து முடி கொடுத்துருக்கோம். ஒருத்தங்க வந்து புழுவெட்டாலேயே சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்களையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நேரத்துக்கு சாப்பிட்டாதான் ஒருத்தர் சொல்கிறாங்க பசிக்கும் போது தானே சாப்பிட்ணுன்னு. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பசி எடுக்கலைன்னு விட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு பசி எடுக்குதோ அப்போ சாப்பிட்டீங்கன்னா அந்த முறையே மாறும். நீங்கள் அந்த உணவுகள் டைமிங் இருக்கு இல்லையா, அந்தந்த காலை நீங்கள் நேச்சுரலாகவே அதை சரி பண்ண பாருங்கள். ஹிஜாமா கப்பிங்ன்றது வந்து மூட்டு வலிக்கு நாங்கள் கொடுக்குற சிகிச்சை. அதை பண்ணும்போது மூட்டு வலி குறையும். அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸின் பிளட் இருந்தால் அது வந்துடும். நான் நரம்பு மாத்திரை போடுறேன் மேடம், நான் சின்ன வயசில் எனக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் கூட நான் அந்த மாத்திரை விட்டால் கூட எனக்கு 2வது நாள் நான் தூங்க மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஹெர்பல் மெடிசின், ஹெர்பல் நரம்பு லேகியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அது கரெக்டாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன ஆல்ஃபா மெடிடேஷன் கூட நாங்கள் அந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது மூலியமாக கூட இந்த நரம்பை சரி பண்ணலாம், சக்ராஸை வச்சு சரி பண்ண பார்க்கலாம். வணக்கம், சாய்ரா ஹெர்பல்லேருந்து டாக்டர் நூர்ஜஹான். எங்கள் சாய்ரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹேர் அண்ட் ஸ்கின் சம்மந்தமான ப்ராடக்ட் 25 இயர்ஸாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு முடி வராதுன்னு சொன்ன கேஸுகளுக்கெல்லாம் நாங்கள் சக்ஸஸாக பண்ணி ஃபீட்பேக் வாங்கியிருக்கிறோம். எங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம் நீங்கள். 25 இயர்ஸ் வந்து முடியே வராதவருக்கு வந்து முடி கொடுத்துருக்கோம். ஒருத்தங்க வந்து புழுவெட்டாலேயே சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்களையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து முடி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். இது புழுவெட்டு நிறைய பேர் குழந்தைங்களுக்கும் இருக்குது. அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஒரு குழந்தைங்களுக்கு முடியே இல்லாமல் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு புழுவெட்டுக்கு அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ரத்தத்தில் ஒரு வித பாக்டீரியா கலக்கிறதால வர்றது தான். இது வந்து மற்றவங்களுக்கு பரவுமான்னா அது பரவுறதில்லை. ஆனால் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுத்து பிளட்டை ப்யூரிஃபை பண்ணால் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்லை அவங்க சரியாக வந்து வெறும் நார்மலாக எண்ணெய் வச்சுட்டு முடி வந்துடுச்சின்னு சொன்னால் கூட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பின்னும் அதே ப்ராப்ளம் அவங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த தாடி, மீசை, இந்த புருவெல்லாம் கூட போயிடும். அந்த மாதிரி பேஷண்ட்டும் நம்ம பார்த்து நிறைய பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆயில் கிட்டுன்னு கொடுக்குறோம். சாப்பிட்ற மெடிசின் வந்து பிளட் ப்யூரிஃபையர், விட்டமின்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி இல்லாமல் தான் இதெல்லாம் வர்றதே. இம்யூனிட்டிக்கும் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து எங்கேயும் போய் மணியை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் சிம்பிளான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து 100% ரிசல்ட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃபால் சொரியாசிஸ்ன்னு அந்த லெவலுக்கு வந்து நிறைய பேருக்கு ஸ்கின் பூரா வந்து ஒரு வித ரேஷஸ், ஒரு வித ரெட்னஸ், ஒரு வித பிளாக்னஸ் அந்த மாதிரியெல்லாம் வராங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் வந்து நாங்கள் ஸ்கின் ரிலேட்டடாக ப்ராடக்ட் கொடுக்குறோம், பிளட் ப்யூரிஃபை பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் ஆயில், ஸ்கின் சோப்பு, அப்புறம் டேண்ட்ரஃப் கிட்டு, ஸ்பெஷல் டேண்ட்ரஃப் கிட்டுன்னு சொல்லுவாங்க. டேண்ட்ரஃப் கிடையாது, இதே டேண்ட்ரஃப் முத்தி போய் டேண்ட்ரஃப் இருக்கும்போது அவங்க கேர் பண்ணாமல் விடுறதால நிறைய பாக்டீரியா அவங்க ஸ்கின்ல அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு ஸ்கின் வந்து செதில் நோயின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? அது அப்படியே வந்து உங்களுக்கு ஃபங்கஸாக உருவாயிடும். அதுதான் வந்து சொரியாசிஸ். அப்புறம் எக்ஸிமா, நிறைய பேருக்கு காலில் கையில் எல்லாம் வெடிப்பாக விட்டுரும், பிளாக்காக வந்துடும்.
நிறைய இச்சிங்காக இருக்கும், கையெல்லாம் காட்டுவாங்க. அதில் பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் வச்சுருப்போம் நாங்கள். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எந்த வித பிரச்சனைக்கும் வந்து ஹெர்பல்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இயற்கை மூலிகை வந்து வளமான வாழ்க்கைக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்காங்க, யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது அதை வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண பாருங்கள். ரொம்ப நாள் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் வராது. இதில் அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப லைஃப் லாங், இப்போ தைராய்டுக்கெல்லாம் லைஃப் லாங் மெடிசின் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கூட தைராய்டு 1க்கு 2 டைம் பண்ணி கூட லைஃப் லாங் மெடிசின் சொல்கிறாங்க. இதில் அப்படி கிடையவே கிடையாது. அந்த தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய சுரப்பியை சரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தைராய்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுரப்பி வேலை பண்ண ஆரம்பிக்கும். அப்படி வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் தைராய்டு நார்மலில் தான் காட்டும். அப்படி இருக்கும்போது மருந்து எதுக்கு? மருந்து தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி முடிஞ்சால் கொஞ்சம் மெடிடேஷன் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அது ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக் வந்து மருந்து இல்லாமல் இருக்கலாம். ஒரு 3 to 6 மந்த்து தான் நான் தைராய்டுக்கெல்லாம் சொல்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக தூங்கி தூங்குகிற டைம் வந்து நிறைய பேருக்கு மாறுது. அப்போ தைராய்டு சுரப்பி எப்படி வேலை பண்ணும்? 11 மணிக்கு வந்து தைராய்டு சுரப்பியோட நேரம் வருதுன்னா அந்த டைம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கணும். அந்த டைம் வந்து நீங்கள் முழிச்சிட்டு இருந்தால் அந்த சுரப்பி ஒர்க் பண்ணாது. சுரப்பிகளுடைய கோளாறு தான் வியாதிகள். அப்போ அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்ம வந்து முழிக்கல நேரம் வந்து இறைவன் வந்து படைத்ததே வந்து சூரியன் உதயம் ஆகும்போது வந்து முழிக்கிறோம். நைட்டு இரவு ஆனால் வந்து நம்ம ஒரு 6-7 மணிக்காக நம்மளுடைய ஃபுட்டு முடிக்கணும், அதுக்கப்புறம் தூங்கணும்னு ஒரு முறை இருக்குது. ஆனால் எல்லாமே இப்போ மாறுதலாக தான் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டால் என்னம்மா பண்ணுறீங்கன்னா, நான் நைட்டில் வேலை பண்ணுறேன் மேடம். அப்போ டேயில் என்னம்மா பண்ணுறீங்க? தூங்குறேன் மேடம். அப்போ எப்படி? அம்மா, இந்த பெயின் தொல்லை தாங்கவே முடியலை, தலை ரொம்ப அரிக்குது, ஸ்கூலில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலை. எத்தனை ஷாம்பு தான் வாங்கி போடுறது? இந்த பெயின் போகவே மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் தீர்வு? எனக்கு பெயின் தொல்லை அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு சாரா ஆன்டி லைஸ் ஆயில் கிடைச்சிது. இந்த சாரா ஆன்டி லைஸ் ஆயில் 25 மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக டாக்டரால் தயாரிக்கப்பட்ட ஆயில். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது போட்டுட்டு ஸ்கூலுக்கும் போகலாம். இனிமே பெயின் பிரச்சனை இல்லவே இல்லை. என்னால் இப்போ ஸ்கூலில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. தேங்க்ஸ் டு சாய்ரா ஹெர்பல்ஸ். ஆர்டர் பண்ணா போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும். சாய்ரா ஹெர்பல்ஸ், இது ஒரு டாக்டர் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். அப்போ அவங்க உடம்புல வந்து சுரப்பிகள் எப்படி வேலை பண்ணும்? நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் ஹெல்த் வைஸாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நாளைக்கு கிட்னி பாதிக்கும், லிவர் பாதிக்கும், ஓகேங்களா, லங்ஸ் பாதிக்கும், எல்லாமே ப்ராப்ளம் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் நான் சொல்ல வேண்டிய வர விஷயம் வந்து எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் ஹெல்த்தை பாருங்கள். ஹெல்த் இருந்தால் தான் ஓகே. அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நாளைக்கு உங்கள் உடம்புக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும், உங்கள் ஆர்கன்ஸ்க்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் வர்றவங்களுக்கு இது வாங்குறாங்களோ இல்லையோ நான் இதை விஷயம் சொல்லி தான் மருந்துங்க கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து நீங்களே எழுதி கொடுங்க மேடம், எனக்கு கம்பெனியில் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகிடும், எனக்கு இருக்குது, எனக்கு நைட் ஷிஃப்ட் ஒத்துக்காதுன்னு சொல்லி எழுதி கொடுப்பீங்களான்னா கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டேயில் வேலை பண்ணுங்கள், நைட்டில் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் எந்த வித பிரச்சனையும் வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா கூட ஹெர்பல் ரீதியாக 3 to 6 மந்த் எடுங்க. கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மருந்து இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட வந்து நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க நீங்கள் அப்போ வந்தது தாங்க, நான் 10 வருஷம் முன்னாடி வந்தேன். குழந்தைங்க அவங்க கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராங்க. நான் வந்து ஸ்கூல் டைமில் வந்திருக்கேன், காலேஜ் டைமில் வந்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம பல வருஷமாக நம்ம வந்து இந்த சேவையில் இருக்கிறோம். ஓகேங்களா? மருத்துவன்றதே வந்து ஒரு சேவையாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், மணி மைண்டாக பண்ணல. ஓகேங்களா? முடிஞ்சிச்சுன்னா ஸ்பெஷல் ஆயில் போதும்ப்பா, நீ நார்மல் ஆயில் போடுன்னு சொல்வேன். நான் ஸ்பெஷல் ஆயில் தான் லைஃப் லாங் போடணுன்னு சொல்கிறது இல்லை. ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குது, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனால் போதும். இதுதான் நாங்கள் சொல்லி கொடுக்குறது. அதனால் நிறைய விஷயங்கள் லைஃப் சம்மந்தமாக, ஹெல்த் சம்மந்தமாக கொடுத்துட்ருக்கோம். ஆர்கன் சம்மந்தமாக இருக்குது, கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், கால் பிளாடராக இருக்கட்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து கால் பிளாடரையும் எடுத்துடுறாங்க. கால் பிளாடரில் வந்து வர்றதே வந்து ஜீரணம் சரியில்லாமல் நீங்கள் சாப்பிட்ற நல்லா மென்று சாப்பிடாமல் இருக்கிறதால தான் அந்த கால் பிளாடரில் ஸ்டோனுங்க உருவாகுது. ஸ்டோன் எப்படி வெளியிலேருந்து வந்துடுது? நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு சரியாக டைஜஷன் ஆகாமல் போய் அங்கே அப்படியே வந்து அது கற்களாக உருவாகுது. தண்ணி சரியாக குடிக்காததால்
நிறைய வந்து டாக்ஸின் உடம்புலேருந்து வெளியேறாததால் தான் வர்றது இதெல்லாம். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து உணவு முறைகளும் சொல்கிறோம், டயட் சார்ட்டும் கொடுக்குறோம், ப்ளஸ் ஹெர்பல் மெடிசனும் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸ்கின் சம்மந்தமாக பேனுங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பேனாலேயே புண்ணாக வந்து மொட்டை போட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கு எப்போ பார்த்தாலும் முடி வந்த உடனே பெயின் வந்துடுது. அப்போ வந்து அந்த உடம்புலேயே அந்த நச்சுத்தன்மை குழந்தைங்களுக்கு இருக்குது. 2 நாளுக்கு ஒரு முறை மோஷன் போகிறாங்க குழந்தைங்க. அப்போ வந்து பிளட்டில் வந்து அந்த டாக்ஸின் இருக்கும். அந்த டாக்ஸினை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் பெயினுக்காகவும் பொடுகுக்காகவும் போடும்போது 100% ரிசல்ட் வந்துடும். இது நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். என்னுடைய ப்ராடக்ட்ஸும் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது, saira.in. நீங்கள் அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் எண்ணெய்ங்க பண்ணுறாங்க, ஷாம்புங்க பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஓகே, ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா அவங்கக்கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அப்போனா விட்டுருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மாறாக வேறு ஐடியா கொடுக்க மாட்டாங்க. இது வந்து அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் நாங்கள் ப்ராடக்டே பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து போட்டிங்கன்னா எண்ணெய் தலைவலி வந்துடும், கண் எரிச்சல் வந்து போயிட்டு கண்ணில் வந்து குத்தல் வந்துடும். அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நான் இது ஆயில் வாங்கி போட்டு தான் எனக்கு தலை ஃபுல்லாக ஒரு வித குத்தல் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதை வந்து நிறைய கூலிங் ஐட்டம் சேர்க்குறதால ஒருத்தருக்கு அது சேராது. ஒருத்தருக்கு பாடி வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பாடி இருக்குது, ஹீட் பாடி இருக்குது, சென்சிட்டிவ் பாடி இருக்குது, ஓகேங்களா, நார்மல் பாடி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாருக்கு எப்படி சூட் ஆகணும்னு பார்த்து நம்ம கொடுக்குறது தான். அதனால் வந்து நீங்கள் ஃபோனில் கன்சல்ட் பண்ணி கூட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் சூட் ஆகும். ஹேர் அண்ட் ஸ்கின் சம்மந்தமான ப்ராடக்ட் தான். இந்த dandruff ப்ராப்ளம் எப்போ என்னை விட்டு போகும்னு தெரியல. எல்லா ஆயிலும் ட்ரை பண்ணிட்டேன், ஷாம்பூஸ் கூட மாற்றிட்டேன், ஆனால் இந்த பொடுகு தொல்லை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. கவலையை விடுங்க, சாய்ரா ஆன்டி dandruff கிட் யூஸ் பண்ணுங்க. சீயக்காய், ஆம்லா, கடுக்காய் போன்ற 25 மூலிகைகளால் தயாரிக்கப்படுகிறது. இது உங்கள் முடியின் வேர் வரை சென்று பொடுகை நீக்கி அடர்த்தியான நீண்ட கூந்தலை உங்களுக்கு தருகிறது. இனி பொடுகு தொல்லையிலிருந்து ஈஸியா வெளியே வரலாம். தேங்க்ஸ் டு சாய்ரா ஹெர்பல்ஸ். ஆர்டர் பண்ணா போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும். சாய்ரா ஹெர்பல்ஸ், இது ஒரு டாக்டர் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். இப்போ எங்கள் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேருக்காக கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ஹேர் ஆயில், பேசிக் ஹேர் க்ரோத் ஆயில். அப்புறம் பார்த்திங்கன்னா dandruff ஆயில், இளவழுக்கைங்களுக்கும் அந்த புழுவெட்டுக்கும் ஸ்பெஷல் ரீக்ரோத் ஆயில். அதுக்கப்புறம் இளநரைக்காக வந்து ஸ்பெஷல் பிளாக் ஆயில். இந்த இளநரை வந்து நிறைய பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு இருக்குது. பெரியவங்களில் வந்து 25 வயசுக்கு உள்ளே இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், இந்த பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து இளநரை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கிரே ஹேர் வந்துடுச்சு மேடம், நான் கலர் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நான் சொல்வேன், வேண்டாப்பா, இவ்வளோ சீக்கிரம் நீ கலர் பண்ணாத. கலர் பண்ணால் வந்து அந்த கெமிக்கலுடைய எஃபெக்டில் வந்து பக்கத்தில் இருக்க முடியெல்லாம் வெளுத்து போயிடும். அதனால் அதை விட்டுடு. இந்த ஸ்பெஷல் பிளாக் ஆயில் கிட்டுன்னு கொடுக்குறேன் நான். அந்த கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக கலர் மாறிடும். நரைக்கும் சரி, வழுக்கைங்களுக்கும் சரி, வயசு வித்தியாசம்தான் எல்லாமே. அப்போது அவங்களுக்கு வந்து நிறைய நான் நியூட்ரிஷனை பற்றி சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் கொடுக்குற ஹேர் அண்ட் கிரே ஹேர் கண்ட்ரோல் கேப்சல்னு கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா அலோவேரா, ஆம்லா, அருகம்புல், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து க்ரீன் லீவ்ஸ் தான் இருக்கும், முருங்கை எல்லாமே இருக்கும் இதில். இது கொடுக்கும்போது வந்து இளநரை வந்து தடுக்கிறது இல்லாமல் மாறிடும். கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு அந்த மாற்றம் தெரியுது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, அம்மாங்க இளநரையே இல்லை மேடம், எல்லாமே முடி நல்லா கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பர்மனெண்ட் க்யூர் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இளநரை கிட்டோட இந்த ஹேர் கேப்சலும் கம்பல்சரி எடுத்து சாப்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கண் பார்வைக்கும் நல்லது. அதில் பல நியூட்ரிஷன் இருக்கிறதால இம்யூனிட்டி பவர் கூடும். அடிக்கடி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர்ஸில் வந்து டைஃபாய்டு வரும் வருஷம். அந்த மாதிரி பர்சன்களுக்கு வந்து இளநரையும் வரும், முடியும் நிறைய கழிஞ்சிரும், நிறைய லாஸ் ஆகிட்டு தான் குழந்தைங்க வந்து மண்டை தெரியுதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸில் போய்ட்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் கேப்சல் வந்து ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டிக்கும் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் ஃபீவருங்க வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாது. இம்யூனிட்டி நல்லா இருக்கும்போது அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயினுக்காக ஒரு எண்ணெய் கொடுக்குறேன், லைஸ் கியூர் ஆயில், அது எடுத்துக்கலாம். நரம்பு வலிகள், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கழுத்து சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்குது, தலைவலி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து நர்வஸ்னஸ் ஆயில் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஹெட் பெயின் ஆயில் கொடுக்குறோம். மெமரிக்கும் இருக்குது, மெமரி பவர் ஆயில் கொடுக்குறோம். மெமரி நிறைய மறந்துடுறாங்க, குழந்தைங்க படிக்கிறாங்க மறந்துடுறாங்க. தலையில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வித தலைவலி, ஒரு வித டென்ஷன், ஒரு வித இரிட்டேஷனோடய இருப்பாங்க ஒருத்தர்.
அப்படி இருக்கிற பர்சன்களுக்கும் வந்து ஆயில் இருக்குது, ப்ளஸ் வந்து கேப்சூல்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டிக்காக அவங்களுக்கும் வந்து ட்ராப்ஸும் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் சம்மந்தமாக நிறைய பேருக்கு மெலாஸ்மா, பிம்பிள்ஸ், அப்புறம் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தனித்தனியாக கிட்டுங்க இருக்குது. ஆன்டி ஏஜிங் கிட்லேருந்து நார்மல் வந்து பேசிக் டே க்ரீம், நைட் க்ரீம், சோப்புலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7 வெரைட்டி ஆஃப் சோப் வச்சுருக்கோம். அதில் சாஃப்ரான் சோப், கஸ்தூரி மஞ்சள் குர்குமா சோப், அப்புறம் வந்து குப்பமேனி சோப், ஸ்கின் டெர்மா சோப், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது, உடம்புல வந்து பேட் ஸ்மெல் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்வெட்டிங்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜவ்வாது சோப் நல்லா ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பாடி ஹீட்டால் பிம்பிள்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட் சோப் ஒன்று பண்ணி கொடுக்குறோம், ஒயிட் சோப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து அதிகமாக வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஹேர் ரிமூவிங் சோப்பும் இருக்குது. ஓகேங்களா? நிறைய இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சோப் நாங்கள் எதுக்கு பண்ணுறோன்னா என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு தான். நிறைய பேர் எங்கிட்டேருந்து பல வருஷமாக வாங்கி அவங்க சொல்லி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி ஏஜிங் கிட்டில் பார்த்திங்கன்னா சோப், சாஃப்ரான் சோப் வரும், அப்புறம் ஃபேஸ் பேக், ரோஸ் வாட்டர், பியூட்டி அரோமா, அப்புறம் வந்து டே க்ரீம், நைட் க்ரீமும் ஒன்று வரும். வெயிலில் போகிறவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து 20+, 30+ அப்படின்னு க்ரீம் பண்ணியிருக்கிறோம். அது அந்தந்த ஏஜ்க்கு அப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் விழாது, அந்த பிக்மெண்டேஷன் குறையும், அந்த மெலாஸ்மா வரவிடாமல் தடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அந்த மாதிரி நாங்கள் வந்து அது வீடியோவோடு நாங்கள் கொடுக்குறோம். நிறைய நாங்கள் நாப்தோலுக்கு போன வருஷம்லாம் பண்ணி கொடுத்தோம். நிறைய ஆல் இண்டியா எங்கள் ப்ராடக்ட் போச்சு, நிறைய ஃபீட்பேக் வந்தது. நிறைய அதை வச்சு நிறைய நம்ம வந்து இன்னும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி. இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி ப்ராப்ளம். ஏன் கருமுட்டை வளர்ச்சி சரியாக வரல, பீரியட்ஸ் சரியாக வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய சாப்பிட்ற முறைகள், ஃபுட்டில் வந்து அவங்க சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிறைய ஃபுட்டுங்க வந்து மறந்துருக்காங்க நிறைய பொண்ணுங்க. நாங்கள் கேட்கும்போது அப்படியா, அதுவா, சரி அது இனிமேல் சாப்பிட்றோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல உணவு தான் ஃபஸ்ட்டு மருந்து. அந்த உணவை சரியாக ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிட்டா தான் ஒருத்தர் சொல்கிறாங்க பசிக்கும் போது தானே சாப்பிட்ணுன்னு. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பசி எடுக்கலைன்னு விட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு பசி எடுக்குதோ அப்போ சாப்பிட்டிங்கன்னா அந்த முறையே மாறும். நீங்கள் அந்த உணவுகள் டைமிங் இருக்குது இல்லையா, அந்தந்த காலை, மதியம், இரவுன்னு அந்த டைம் பிரகாரம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டைம் பிரகாரம் ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சுகர் பேஷண்ட்க்கு சொல்கிறேன், நேரத்துக்கு உணவுகள் சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்க பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து சரியாக தூங்கலைன்னா தான் இன்சுலின் சுரப்பி சரியாக சுரக்காது. நீங்கள் சரியாக சாப்பிட்லனா தான் சரியாக வந்து உங்களுக்கு சுரப்பிகள், தைராய்டு சுரப்பியாக இருக்கட்டும், ஹார்மோன் சுரப்பியாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். அதனாலே நீங்கள் வெளி மாத்திரைங்க போட்டு தான் நீங்கள் பீரியடை வர வைப்பீங்க, வெளி மாத்திரை போட்டு தான் நீங்கள் தைராய்டை சரி பண்ண பார்ப்பீங்க. ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ண முடியாது. நீங்கள் நேச்சுரலாகவே உங்கள் சுரப்பியை சரியாக தூண்டப்படணும். உங்கள் சுரப்பியை ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளேருந்து சுரக்கணும். சுரந்தால் தான் உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி 100% க்யூர் ஆகும். குழந்தையின்மை பிரச்சனைன்றது எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பண்ணுற அந்த சுரப்பியுடைய பிரச்சனை தான். சுரப்பியை சரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக் பீரியட் வரும்போது, அந்த கருமுட்டை வளர்ச்சி வரும்போது 1க்கு 2-3 மாதம் நீங்கள் நாங்கள் கொடுக்குற ஹெர்பல்ஸ் எடுத்திங்கனாலே கன்சீவ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் ஆகியிருக்காங்க. அதுக்கும் நாங்கள் வந்து ஹெர்பல் ரீதியாக கொடுக்குறோம். தைராய்டு, பிசிஓடி இதெல்லாம் வந்து ஒரு ஹார்மோன் இன்பேலன்ஸ் தான். அதை சரி பண்ணிக்கலாம். லைஃப் லாங் மெடிசின் போடாதீங்க. லைஃப் லாங் மெடிசின் சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க, ரொம்ப கழுத்தெல்லாம் கருப்பாயிடும், ஜாயின்ட்ஸ் எங்கெங்கே ஜாயின்ட்ஸ் இருக்கோ அங்கங்கே பிளாக் பிக்மெண்டேஷன் வந்துடும். இதெல்லாம் ஒரு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் தான். அதுக்கும் ஹெர்பல் ரீதியாக வந்து ஒரு 3 to 6 மந்த்து எடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடச்சிரும். நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹார்மோன் சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெளி மாத்திரைங்க எதுவுமே லைஃப் லாங் தேவைப்படாது. ஓகேங்களா? இதுக்கும் வந்து நீங்கள் அப்படி ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி மருந்துங்க வாங்கிக்கலாம். நீங்கள் சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொரியர் மூலயமா நாங்கள் ஹெர்பல் மெடிசின் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். சாப்பிட்ற மெத்தடும் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலயமா கூட அனுப்புவோம். இல்லை நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி சாப்பிடணுன்னு கேட்டால் கூட நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். இதுக்கும் பர்மனெண்ட் க்யூர் இருக்குது. அதனால் ஹார்மோனுக்காக மருந்துங்க மாத்திரைங்க சாப்பிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னம்மா கல்யாண பொண்ணு? அப்புறம்
மாப்பிள்ள எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான். அவரோட ஹேர் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுக்கா ஃபீல் பண்ற? அவருக்கு சாய்ரா ஸ்பெஷல் ரீக்ரோத் ஆயில் வாங்கி கொடு. ரீக்ரோத் ஆயிலா? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகைகள் இப்போ நம்ம கையில. இதை யூஸ் பண்ணா முடி இல்லாதவங்களுக்கு முடி வளருது நேச்சுரலா. ஆர்டர் பண்ணா போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும். இனி முடிய பத்தின கவலை வேண்டாம். சாய்ரா ஹெர்பல்ஸ் இருக்கு. சாய்ரா ஹெர்பல்ஸ் இது ஒரு டாக்டர் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சின்ன சின்ன வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் மூட்டு வலி பிரச்சனை இருக்குது. ரொம்ப நேரம் நிற்கிறதால, ரொம்ப நேரம் வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஜாயிண்டில் வந்து ரத்த ஓட்டம் சரியில்லாமல் அங்கே அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வந்து தான் அந்த ப்ராப்ளமே வருது. நிறைய பெயின்காக பெயின் கில்லர்ஸ் எடுக்கலாமா மேடம்? வந்து பயப்படுறேன். நான் பெயின் கில்லர்ஸ் ரொம்ப வருஷமாக எடுக்கிறேன். நாளைக்கு கிட்னி பாதிக்கும்னு சொல்கிறாங்க, ஆர்கன்ஸ் பாதிக்கும்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைம்மா, நாளைக்கு கொஞ்சம் இன்னும் வயசானால் கண்டிப்பாக பாதிக்கும். நீங்கள் நேச்சுரலாகவே அதை சரி பண்ண பாருங்கள். ஹிஜாமா கப்பிங்கிறது வந்து மூட்டு வலிக்கு நாங்கள் கொடுக்குற சிகிச்சை. அதை பண்ணும்போது மூட்டு வலி குறையும். அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸின் பிளட்டு இருந்தால் அது வந்துடும். கெட்ட கேஸாக இருந்தாலும் வந்துடும். அங்கே கெட்ட டாக்ஸின், கெட்ட கேஸ், கெட்ட நீர் தான் அது வந்து டாக்ஸின் சொல்கிறோம். அது மூணுமே அந்த கப்பிங் தெரப்பியில் எடுக்கும்போது உங்களுக்கு பெயின் குறையும். உங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த மூட்டில் வந்து நல்ல வலு கொடுக்கும். அதுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற அந்த நரம்பு லேகியம் நீங்கள் எடுத்துக்கலாம். தேவைப்படும் போது நரம்பு ஆயில் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கை கால் மறுத்து போகிறது, கை கால் ஷிவரிங், சரியாக சாப்பிட்லன்னா ஒரு டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதறுது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வித நரம்பு பாதிப்பு தான். அதுக்கும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. வெயிட் கெயின் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கும் ஹெர்பல் மெடிசினும் இருக்குது. ஹிஜாமா கப்பிங்கும் பண்ணுறோம். நிறைய ஃபேட்டி லிவர் கேஸ் இருக்காங்க. நிறைய வந்து வயிறு வந்து அதிகமாக பெருசாக இருக்குது, இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஹிஜாமா கப்பிங் மூலயமா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நிறைய அதுக்கும் ட்ரீட்மெண்ட். இத்தனை சிட்டிங்னு சொல்வேன். கரெக்டாக வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ச் லாஸும் ஆகும். உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியேறும். அவங்களுக்கும் நம்ம வந்து சரி பண்ணுறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா வந்து ஹிஜாமா பண்ணிக்கலாம். நீங்கள் தூரமாக இருக்கிறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ஹிஜாமா சென்டர் இருந்தால் கூட நீங்கள் அங்கே போய் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட நாங்கள் கொடுக்குற ஹெர்பல் மெடிசனும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பர்மனெண்ட் க்யூர் கிடைக்கும். கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்காக வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறது, அதுக்கேற்ற மெடிசன் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பர்மனெண்ட் க்யூர் கிடைக்கும். உடலில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து மூலிகை மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. அதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கு நாங்கள் எந்த மெடிசன் சொல்கிறோமோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். சயாரா ஹெர்பல் அண்ட் சித்தா கிளினிக் 20 வருட அனுபவம். மக்களின் நம்பிக்கையை பெற்ற சயாரா ஹெர்பல் அண்ட் சித்தா கிளினிக் தலைமுடி பிரச்சனை, நரம்பு பிரச்சனை மற்றும் பெண்களுக்கான அனைத்து பிரச்சனைக்கும் பக்க விளைவற்ற 100% தீர்வு அளிக்கப்படுகிறது. சயாரா ஹெர்பல் அண்ட் சித்தா கிளினிக் சென்னையில் 7 இடங்களில். கான்டாக்ட் செல் 9710997709.